உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 10/8/2026 திங்கட்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். இதுவரை சூரியன் சந்திரன் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கும்போது என்ன பலன் என்று பார்த்தோம். சூரிய சந்திரனுக்கு அடுத்தாற்போல் அடுத்த இடம் பட்டியலில் செவ்வாய். இந்த செவ்வாய் 12 ராசிகளில் இருக்கும்பொழுது எப்படி, இதை பற்றி ஒரு அலசல் பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய் இருக்கிறார். பல வகைகளில் ஒரு ஸ்தானத்தினுடைய பலனை பார்க்க வேண்டும், கிரகத்தினுடைய பலனை பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பொதுவான பலன்கள். விசேஷ பலன்களுக்கு அந்த கிரகம் ஏறிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தின் அதிபதி, அவருக்கு என்ன ஆதிபத்தியம், அவரது இருப்பு எப்படி, அவர் சுபரா அசுபரா, யார் யார் பார்க்கிறார்கள், இவைகளையெல்லாம் பார்த்துத்தான் சொல்ல வேண்டும். அப்படி தனிப்பட்ட முறையில் தான் பார்க்க முடியும். இப்பொழுது அறிவுக்காக, ஞானத்திற்காக, மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த ஒற்றை கேள்விக்கு பதில் காண்போம். மேஷம் விருச்சகம் செவ்வாயின் வீடு. மேஷத்தில் செவ்வாய் இருக்கும் என்று சொன்னால் முதல் பலன், சுறுசுறுப்பானவர். அவருக்கு பிடிக்காதது எது? தாமதம் பிடிக்காது. மற்ற குற்றங்களை கூட மன்னித்து விடுவார், தாமதத்தை பொறுக்க மாட்டார். எதையும் உடனே செய்து முடிக்க வேண்டும். உடனடியாக வேலை செய்பவர்களைத்தான் அவர்களும் விரும்புவார்கள். அதே நேரத்தில் உள்ளுக்குள், மனதுக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும், யாருக்கும் தெரியாது. இந்த கலவைதான் மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் ஏற்படுத்தும் பலன். அடுத்து ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தால் எப்படி? சற்று விசேஷமான குணநலன் இவர்களுக்கு உண்டு. எளிதில் ஆராயாமல் எடுத்த எடுப்பிலேயே மிக மிக விரைவாக ஆசை பாசம் வைப்பார்கள். விருப்பு வெறுப்பு இருக்கும். நன்றாக யோசியாமல் ஒருவரை விரும்புவார்கள், ஒன்றை ஆரம்பிப்பார்கள். இதுவெல்லாம் இவளுக்கு நடப்பது சகஜம். இதே நபர்கள் கொஞ்ச நாள் கழித்து யாரை மிகவும் விரும்பினார்களோ அவர்களை வெறுக்கவும் செய்வார்கள். இதுவும் இவர்கள் இயல்பு. எனவே அவசரப்பட்டு எந்த முடிவையும் இவர்கள் எடுக்காமல் இருக்க வேண்டும். அடுத்து முக்கியம், எரிச்சல் அடையாமல் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இவர்களுக்கு மிக மிக அவசியம். அன்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு பொதுவான பலன். இதுவும் நமக்கு தேவை. ஆனால் நிச்சய பலனறிய ஏறிய நட்சத்திரம், அதன் அதிபதி, அவர் இருக்கும் வீடு, அது சுபர் வீடா அசுபர் வீடா, யார் பார்க்கிறார்கள், நடப்பு திசை என்ன, இவ்வளவும் பார்க்க வேண்டும். அடிப்படை ஞான சேகரிப்புக்கு இது உதவும். மேஷம் பார்த்தோம், ரிஷபம் பார்த்தோம். வரிசையாக இனி பார்க்க இருக்கின்றோம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். பூசம், மகம், சித்திரை, விசாகம், மூலம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருக சீரிஷம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி
12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, உற்சாகம் தரும் நாள். உற்சாகம் எப்பொழுது வரும்? நமது முயற்சி வெற்றியை கொடுக்கும்போது வரும். இன்று எப்படி முயற்சிக்கின்றீர்கள்? எதிர்பார்த்ததை விட வெற்றி கிடைக்கிறது. நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, சந்தோஷம் தரும் நாள், நல்ல நாள். நாம் உழைக்கின்றோம். உழைப்பு எதற்கு? பொதுநல சேவையா? அல்ல. அப்படி சேவை செய்ய நினைப்போர் 100க்கு 10 பேர் இருப்பார்கள், அது வேறு. 90% பணம்தான் பிரதானம். இன்று நீங்கள் உழைத்த உழைப்புக்கு தேவையான உரிய பணம் கிடைக்கும். சந்தோஷம் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, சில நேரங்களில் பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் என்ற பழமொழி உங்களுக்கு அடிக்கடி உதவுகின்றது. நன்றாக பேசுகின்றீர்கள், பலருக்கும் புத்திமதி சொல்லுகின்றீர்கள். ஆனால் உங்கள் விஷயத்தில் எந்த முடிவை எடுப்பது என்பதில் ஒரு தடுமாற்றம் இன்று இருக்கிறது. கவனம். கடகராசி அன்பர்களே, உங்களது மதிநுட்பத்தை இன்று பாராட்டியே ஆக வேண்டும். நாளைய தினம் இது போன்ற கஷ்டம்தான் நமக்கு வரும் என்று முன்கூட்டியே யூகித்து அதை தடுக்கின்ற முயற்சியில் வெற்றிகரமாக நீங்கள் ஈடுபடும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல நாள். எல்லா வகையிலும் நல்ல நாள். பணமும் உண்டு, மதிப்பும் உண்டு. எல்லோருக்கும் பயன் தரும் வகையில் உள்ள ஒரு பொது நல வேலையை, சேவையை இன்று நீங்கள் செவ்வனே செய்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, காரிய வெற்றி உண்டு. அந்த காரிய வெற்றி நீங்கள் செய்த காரியத்தால் கிடைக்கின்ற வருவாயை பொறுத்து அல்ல. இந்த வெற்றி தேவையில்லாததை களையெடுத்து வரும் வழியை எளிதாக்கி அதனால் பெரும் வெற்றியாக இருக்கும். வேண்டாததை களையெடுத்து வெற்றி காணும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, எந்த ஒரு முடிவையும் யோசித்து நிதானமாக இன்று நீங்கள் எடுக்க வேண்டும். ஒரு குழப்பம், ஒரு தவிப்பு, ஒரு தடுமாற்றம் நிறையவே தென்படுகிறது இன்று. எனவே நிதானம் மிக மிக அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு கேள்விக்கு விடை தெரியாமல் ஒரு தத்தளிப்பு இருந்தது. இன்று அதற்கு உண்டான சரியான விடை கிடைக்கப்பெறும். அதனால் உங்களுக்கு நன்மை உண்டு. நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, வெற்றிகரமான நாள் இந்த நாள். மிகுந்த பிரயாசைப்பட்டு ஒரு நல்ல காரியத்தை நடத்திட வேண்டும் என்ற முடிவில் கடுமையாக உழைத்து அந்த காரியத்தில் வெற்றியை காண்பீர்கள். பரம சந்தோஷம் இன்று உங்களுக்கு கிடைக்கும்.
மகர ராசி அன்பர்களே, ஒரே ஒரு விஷயத்தில் இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சில். ஏனென்றால் சபையில் பேசக்கூடாததை பேசிவிடக்கூடும். ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி பேசிவிடக்கூடும். ஒரு சிலருக்கு உண்மை அல்லாத ஒன்றை உண்மை என்று நம்பி பேசிவிடவும் கூடும். இப்படி இருக்கிறது இந்த நாள். எனவே பேச்சில் கவனம். கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள், புகழ் தரும் நாள். பலரது வயிற்றில் பால் வார்த்தது போல் அவர்களுக்கு ஒரு நன்மையை உங்கள் செயல் செய்து உங்களுக்கு நற்பெயர் பெற்றுத் தரும். மீனராசி அன்பர்களே, சமயோஜித புத்தி உங்களுக்கு உண்டு. சில நேரங்களில் தீர்க்க தரிசன பார்வையும் ஏற்படும். அப்படிப்பட்ட நாள் இந்த நாள். தேவையான ஒன்றை இது தேவை என்று நம்பி நீங்கள் கற்பீர்கள். அது இன்றல்ல, நாளைய தினம் உங்களுக்கு பயன்படும். நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.